ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. இன்னைக்கு சேரன் டாக்ஸ் நம்ம கூட பிஐசி குளோபலோட ஃபவுண்டர் திரு சிவசங்கர் சார் இருக்கார். எக்ஸ்போர்ட்டில் நிறைய இஷ்யூஸ் நடக்கும். மார்க்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸ்போர்ட்டராக இருக்காருன்னா அவர் எப்படியெல்லாம் மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ணலாம், தன்னுடைய பிஸ்னஸை இன்டர்நேஷ்னலாக எப்படி கொண்டு போகலாம், இதில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது, எந்த நாட்டில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா சூப்பர் சூப்பர். சிவா சார், இப்போது நீங்கள் பிஐசி குளோபலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? உங்கள் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2008 என்னோடய கரியரை நான் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் 2010 என்னோடய மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டில் இருந்து ஒரு மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டராக நான் ஒரு கன்வெர்ட் ஆகினேன். இப்போ என்னோடய ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இருந்து ஸ்டில் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டராக ஒரு மோர் தென் ஒரு 26+ கண்ட்ரீஸ்க்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நான் யோசிச்சது என்னென்னா, என்னோட இந்த அரௌண்ட் ஒரு 19 இயர்ஸ் ஜேர்னியில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம ஏன் ஒரு நான் கற்ற அறிவை ஏன் நான் மற்றவர்களின் ஒரு வெற்றியாக மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பிஐசி குளோபல் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்சி நான் 2016 நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஓகே. ஸோ இது மூலமாக நான் நிறைய எக்ஸ்போர்ட்டருக்கு அவங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் நான் கொடுத்துட்ருந்தேன். அண்ட் என்ன, நான் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸோட எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டருங்கிற ஒரு ஃபோரமில் இட்ஸ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஃபோரமில் நான் இன்னும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். நவ் ஐ எம் சர்விங் அஸ் அ வைஸ் பிரசிடென்ட் டு மதுரை சாப்டர் இன் இபிசி. இதுவும் இருக்குது. அது மூலமாகவும் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அவங்கள எப்படி அடுத்த லெவலுக்கு எக்ஸ்போர்ட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ட்ரைனிங்ஸ் அண்ட் கன்சல்டேஷன் அது மூலமாகவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எக்ஸ்போர்ட்னாலே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. எக்ஸ்போர்ட்னா வந்து காசை ஏமாற்றிடுவாங்க நிறைய பேர். நீங்கள் ப்ராப்பராக வந்து காசு வாங்கிட்டு பண்ணுங்கள், சில நேரத்தில் காசு தரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, தேர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ் அரவுண்ட் எக்ஸ்போர்ட். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரண்ட் ட்ரெண்டில் எப்படி போயிட்டுருக்கு? ட்ரூ, நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மைதான். இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் லோக்கல் ட்ரேடில் இங்கே நம்ம ஊரில் நம்ம கண் முன்னே ஒருத்தர் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காருன்னா அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறோம், இல்லை ப்ராடக்ட் கொடுக்குறோன்னாவே அதில் பேமெண்ட்டில் நிறைய டிஸ்பியூட்ஸ் வருது. பணம் கமிட் பண்ண டேட்டில் கொடுக்க மாட்டுறாங்க, ஸோ இல்லை கொடுக்கவே மாட்டுறாங்கங்கிற நிலைமையெல்லாம் இங்கே லோக்கல் ட்ரேட்லேயே இருக்கும்போது, நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம யாருனே நம்ம சப்ளை பண்ண போகிற பையர் வந்து யாருன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. அவர் எந்த கண்ட்ரி, அவர் ஆஃபீஸை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நிறைய இந்த பேமெண்ட் டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வரதான் செய்யுது. பட் அதுக்காக நம்ம இந்த எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரினாவே இது நம்ம பணத்தை விடக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ அதுக்கான நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் போன்ற நிறுவனங்கள்லாம் ஈவன் அந்த கமர்ஷியல் ரிஸ்க்கு கூட இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல் ப்ரொடெக்டடாக நம்ம பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் என்ன நடக்கும்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பையர் பணம் கொடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பையரோட ஷூஸ்லேருந்து பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நிறைய எக்ஸ்போர்ட்டர் வந்து பேமெண்ட்டை வாங்குறாங்க. ஸோ பேமெண்ட் வாங்கிட்டு ஒரு 30 டேஸில் கமிட் பண்ணுறாங்க ப்ராடக்டை டெலிவர் பண்ண. பட் 3 months ஆகி கூட எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குறதே இல்லைன்னு ஒரு சில எக்ஸ்போர்ட்டர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில எக்ஸ்போர்ட்டர் என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட்டை வாங்கிட்டு அந்த பையர் சொல்கிற விஷயம் என்னன்னா, எக்ஸ்போர்ட்டர் பேமெண்ட்டை வாங்கிடுறாரு, அதுக்கப்புறம் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. இப்படிங்கிறதும் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ப்ராடக்ட் நான் சாம்பிள்ஸ் எனக்கு கொடுத்த ப்ரெசென்ட் பண்ண சாம்பிள்ஸ் வேறு, பட் ரியல் டைமில் எனக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு இம்போர்ட்டரால் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா, இல்லை ஒரு எக்ஸ்போர்ட்டரால் ஒரு இம்போர்ட்டருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கான்னா கண்டிப்பாக இம்போர்ட்டர்ஸ்க்கு தான் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த கண்ட்ரியில் அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராக்டிசஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம வந்து நமக்கு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் இந்தியன்ஸ் கிட்ட. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இது கூட அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வரும். இந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது ஒரு ஆரம்ப லெவல் எக்ஸ்போர்ட்டர் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும்ல.
இல்லை கண்டிப்பாக இது உண்டு. இப்போ என்னோட கரியர் எடுத்துட்டோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 2008 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், நான் 2020 வரை நான் இந்தியாவில் இருந்தே தான் நான் ஒரு ப்ராடக்ட்ஸை மித்த கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். மித்த கண்ட்ரீஸ்குள்ளே நான் போனதில்லை. பட் நான் இந்த கோவிடுங்கிற சினாரியோ வந்து எல்லாரையுமே ஒரு புரட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லணும். அதில் நானும் இன்க்ளூடட் தான். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஸோ நம்ம அந்த மார்க்கெட்டே ஒரு சேச்சுரேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு என்னோட பிஸ்னஸ்க்கு. ஸோ வாட் ஐ டெட், ஸோ நம்ம இனிமே ஒரு இம்போர்ட்டரை ஒரு கண்ட்ரியில் நம்பி இருந்தால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா மார்ஜின்ஸ் முன்னே இருந்த மார்ஜின் இல்லை. ஷிப்பிங் காஸ்ட் வந்து முன்ன ஒரு $800 இருந்தது. இப்போ ஒரு $6,000 $7,000 கூட வந்துருச்சு. போஸ்ட் வாரா இல்லை போஸ்ட் கோவிடா? போஸ்ட் கோவிடே நான் சொல்கிறேன். ஓ, ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம். 2012 பண்ணேன். ஒரு $800 to $1,200 இருந்த ஒரு கண்டெய்னருக்கான ஃப்ரைட்டை $6,000 to $7,000 ரிவைஸ் ஆச்சு. பட் எண்ட் யூசர்கிட்ட அங்கே உள்ள செல்லிங் ப்ரைஸுங்கிறது அதே தான். ஸோ என்னால் இப்போ 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 இந்த நம்பர்ஸ் நீங்கள் எப்படி சார் மேட்ச் பண்ணுறீங்க? இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறவங்க, இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டதே ஆகணும். இந்த எக்ஸ்போர்ட்டருங்கிறவங்க இந்த ப்ரைஸை எப்படி மேட்ச் பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல விற்கக்கூடிய ஒரு பொருளோட விலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது நிரந்தர விலை தான். அவன் நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறான். எக்ஸ்போர்ட்டில் நடுவில் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ காஸ்ட் வந்து ஆட் ஆகி தான் அந்த பொருளை வந்து அங்கே போய் ரீச் ஆகுது. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து கையில் மார்ஜின் எப்படி நிற்கும்? அந்த எண்டு ப்ராடக்ட் அவன் விற்கும்போது அங்கே ப்ரைஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். இந்த இடர்பாடுகளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இல்லை இப்போ எப்படின்னா, ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1 அங்கே சேல் ஆகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்டை இங்கே ஷிப்பிங் காஸ்ட்டே அடிஷ்னல் $1 வரும்போது அங்கே சடனாக $2 பண்ண முடியாது. பண்ணும்போது அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸோ நமக்கு காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது ஸ்டில் இட் இஸ் சீப்பராக கூட ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது. வேணா நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருந்து கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ரிவர்ஸ் காஸ்டிங்கிற ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ப்ராடக்ட் இங்கே என்ன காஸ்ட்ல இருந்து நான் ஆட் ஆன் பண்ணி நான் அங்கே கொடுக்குறேங்கிறத விட அங்கே என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத வச்சு தான் நான் அதை ப்ராசஸிங்லேயும் சரி, ப்ரொக்யூர்மெண்ட்லையும் மேனுஃபேக்சரிங்கில் எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது குவாலிட்டி கம்மியாகுமே? குவாலிட்டியை குறைக்கக்கூடாது. ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் சேம் திங். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு இம்போர்ட்டருக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த இம்போர்ட்டர் ஒரு மார்ஜின் வச்சுருப்பார். அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுப்பாரு. அவர் ஒரு மார்ஜின் இருக்கும். அப்புறம் கடைசி எண்ட் யூசர்கிட்ட போகும். ஸோ நான் எப்படி யோசிச்சோன்னா, ஸோ எனக்கும் மார்ஜின் வேணும். அல்டிமேட்லி கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே எனக்கு பிஸ்னஸ் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளே ஏன் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது? ஓகே. ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட்டரும் நானே ஒரு இம்போர்ட்டரானா எப்படி இருக்கும்? ஸோ அட்லீஸ்ட் ஒருத்தரோட ப்ராஃபிட் வந்து குறையும் போது என்னால் ஒரு சீப்பர் ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு 2021 நான் ஒரு ஆஃபீஸ் கம் வேர் ஹவுஸே நாங்கள் பயோவேர்ல்ட் ஆஸ்திரேலியா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். ஸோ பண்ணும்போது நாங்கள் திங்க் பண்ணது ரொம்பவே கரெக்டாக. ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னா, அங்கே போனால் யாரோ ஒருத்தர் இருப்பார், இந்த இம்போர்ட்டரோட மார்ஜினை மட்டும்தானே கம்மி பண்ண முடியும்னு நினச்சோம். பட் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே என்ன இருக்காங்கன்னா, நல்ல சவுண்ட் வால்யூம் பண்ணுறாங்க. பட் தே ஆர் நாட் ரெடி டு டூ இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ நான் அந்த கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்து என் ப்ராடக்டை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு லோக்கலில் இருக்கணும், நான் டாலர்ஸில் வாங்கணும், நான் டாலர்ஸில் பே பண்ணணும், இவ்வளோ தான் எனக்கு. நான் அந்த இம்போர்ட் கிளியரன்ஸு, கஸ்டம்ஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நிறைய இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ப்ராடக்டை கொடுக்கும்போது ரொம்ப நல்ல மார்ஜின் கிடைக்குது. அது போக B2Cயும் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையும் இட்ஸ் எமர்ஜிங். ஸோ நான் ஒரு ப்ராடக்டை நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செயினில் சப்ளை பண்ணுறத விட ஒரு வேர் ஹவுஸில் போய் நான் ஸ்டாக் பண்ணி அப்போ நான் B2Cயில் கொடுக்கும்போது எனக்கு ஒரு எண்ட் யூசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது எனக்கு நிறைய மார்ஜின்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் செயினில் உள்ள மார்ஜின் எல்லாமே எனக்கு சேவ் ஆகும்போது என்னோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகுது. இப்போ நீங்கள் அங்கே கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு அலைச்சலாக இருக்காதா? என்னென்னா இப்போ பொருளை இங்கே கொண்டு போய் நம்ம அங்கே ஒரு இம்போர்ட்டர்கிட்ட கொடுத்துட்றோம். அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டராக முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் நாமளே ஒரு வேர் ஹவுஸ் வச்சு அங்கே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் பண்ணி அங்கே மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம பண்ணும்போது நமக்கு அலைச்சல், அப்புறம் அது கொஞ்சம் டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்ன? அது இல்லை ட்ரூ, பட் எஃபர்ட்ஸுங்கிறது அதிகம் தான். நான் ஒரு பையர்கிட்ட கொடுக்குறத விட நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ எண்ட் யூசர்கிட்டையோ ரீச் பண்ணும்போது என்னோட எஃபர்ட் அதிகம். பட் ஆனால் ஐ எம் கிரியேட்டிங் அ பிராண்ட். ஓகே, எனக்கு அதுதான் ரிசல்ட். நான் இன்றைக்கி ஒரு பையரை டிபெண்ட் பண்ணி இருந்தேன் அப்படின்னா அவரோட ப்ராடக்ட்டுக்கு இல்லை அவரோட பிராண்டில் நான் கொடுக்கும்போது, இன்கேஸ் இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் ஒரு அது ஏஐயோட டெவலப்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பையரை ஒரு செல்லர் கண்டுபிடிக்கிறதோ, ஒரு செல்லரை ஒரு பையர் கண்டுபிடிக்கிறதோ இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஆயிடுச்சு. ஸோ அப்போது இங்கே உள்ள நம்ம சப்ளையர்ஸ் நிறைய வந்து பையரை கான்டாக்ட் பண்ணுறதும் ஈஸி. பையரால் ஒரு வேர்ல்டில் எந்த கார்னரில் உள்ள சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கிறதுனால
ஸோ உங்களால் எந்த மார்ஜினும் இன்னைக்கு ஏர்ன் பண்ண முடியாது. 100 கொட்டேஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா காம்படிட்டரோட கோட் 100 கொட்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதே இருக்காது. இன்றைக்கி உங்ககிட்ட வாங்குவார், நாளைக்கு உங்ககிட்ட அந்த ப்ராடக்டை வாங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெட்டே உங்களுக்கு இல்லாமல் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக எடுத்து ஒன் ஸ்டெப் பியாண்ட் த பையர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ ஒரு எண்ட் யூசருக்கோ சப்ளை பண்ணும்போது உங்கள் பிராண்ட் கிரியேட் ஆகும். சேம் டைம் உங்களோட மார்க்கெட் அங்கே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒருத்தரை நம்பி நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100 பீப்புள்ஸ்க்கோ இல்லை ஒரு எண்ட் யூசர் கொடுக்கும்போது இது ரொம்பவே இந்த இடத்துல நானே ஒரு ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க. ஒரு மதிப்பு கூட்டு பொருள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாழைப்பழத்தை விளைவிச்சிட்டு இருக்கிறேன். அதை ஒரு ட்ரைடு பனானாவாக நான் கன்வெர்ட் பண்ணி நான் விற்கிறேன். இப்போ என்னோட தகுதிக்கு நான் அங்கே போய் இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இதை தான் நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டியாகவே பிஐசி குளோபலில் மார்க்கெட் இது நீங்கள் பண்ணுறீங்க ப்ரோக்ராம்னு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். நான் வேர் ஹவுஸ் போடும்போது நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்போர்ட்டராக ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு கண்ட்ரியில் போய் நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற வெற்றிகளை தாண்டி அதில் இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு சவால்களும் இட்ஸ் அ நியூ லேர்னிங் டு அஸ். இது நாங்கள் புக்ஸில் படிக்காத ஒரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டோம். ஸோ எனக்கு என்னோட இன்னர் மைண்டில் சொல்லிகிட்டே இருக்குன்னா, நான் கற்றுக்கிட்டதை ஏன் நம்ம கம்யூனிட்டி நம்ம பீப்புள்ஸ்க்கு நம்ம தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடாது? ஸோ நான் எந்தெந்த பாதைகள்லாம் நான் எளிமையாக கடந்து சென்றனோ அதில் என்னுடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இங்கே நம்ம பீப்புள் தடுமாற்றம் இல்லாமல் போகணும். அது நம்மளால் முடியும். ஸோ நான் கற்றுக்கிட்ட நாலேஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறதுல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராம் இது ஒரு மெயின்லி ஒரு ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட்டருக்காகவே இது ஒரு டிசைன் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட்டர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்தியாவில் அவங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய இனோவேஷன்ஸ் இங்கே கொண்டு வராங்க. பட் அவங்களால இந்தியாவில் அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியலை. இங்கே அந்த மார்க்கெட் டிமாண்ட் ரொம்ப தேவையில்லாத ஒரு ப்ராடக்டாக கூட சம்டைம்ஸ் இருக்குது. ஏன்னா அது ப்ராடக்ட் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராடக்டை எந்த கண்ட்ரியில் தேவையோ அங்கே போய் அவங்க பிச் பண்ணும்போது அவங்களால ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். அந்த மார்க்கெட்டில் அவங்க ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ண முடியும். ஒன்று. ஸோ இதை நீங்கள் சொன்ன மாதிரி இதை அங்கே கொண்டு போய் ரீச் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷன் மாதிரி இதுக்கு ஒன்று கொடுக்குறோம். தட் இஸ் மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஷேர்டு வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி. ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் அவரோட ப்ராடக்டை வேறு ஒரு கண்ட்ரியில் பொசிஷன் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அவருக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோம், எவ்ரி மந்த் வி ஆர் பிரிங்கிங் த கண்டெய்னர்ஸ் ஃப்ரம் இந்தியா டு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், யுஏஇ அண்ட் யூகே, இந்த 4 பிளேசஸில் நாங்கள் வேர் ஹவுசஸ் வச்சுருக்கோம். எவ்ரி மந்த் ஒரு கண்டெய்னர்ஸோ 2 கண்டெய்னரோ எங்களோட கண்டெய்னர் போயிட்டே இருக்கும். இது அதில் ஒரு ஷேர்டு ஸ்பேஸ் நாங்கள் அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுத்துருவோம். அவர் ஒரு பேக்கேஜஸ் எங்ககிட்ட எடுத்துக்கிறாருன்னா அந்த பேக்கேஜஸில் அங்கே உள்ள வேர் ஹவுஸ்லையும் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவோம். இங்கே ஷிப்மெண்ட்லையும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவோம். ஸோ ஒரு இந்த டேட்குள்ளே அவங்க கன்சைன்மெண்ட் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய கண்டெய்னரில் ஒரு கன்சாலிடேட்டட் ஷிப்மெண்ட்டாக நாங்கள் போட்டு நாங்களே அந்த கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இம்போர்ட் கிளியரன்சஸ் எல்லாம் முடிச்சு, ஸோ அங்கே லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து எங்களோட வேர் ஹவுஸில் அவருடைய ப்ராடக்டாகவே ஸ்டாக் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் கன்சைன்மெண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவன் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க என்னென்னா இதுவும் ஒரு எக்ஸ்போர்ட் தான், கன்சைன்மெண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லி அவங்க பில் பண்ணி கொடுத்துடணும். ஸோ அந்த ப்ராடக்ட் எண்ட் யூசர்கிட்ட சேல் ஆகிற வரை அவரோட ப்ராடக்டாகவே இருக்கும் அந்த வேர் ஹவுஸில். இட் இஸ் லைக் FBA, ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் என்ன பண்ணுறாங்களோ அதே தான். பட் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் என்ன செய்கிறாங்கன்னா அது அவங்களோட சேனலில் மட்டும்தான் சேல் பண்ண முடியும்னு இருக்கும், வெளியில் பண்ண முடியாது. எங்களை மாதிரி 3PL வேர் ஹவுசஸில் 3PL லாஜிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணும்போது யாருக்கு வேணும்னாலும் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அவங்க ஷிப்மெண்ட்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எய்தர் B2B ஆர் B2C. நீங்கள் எந்த கண்ட்ரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? நான் ஒரு ஸ்டார்டிங் எக்ஸ்போர்ட்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் இருக்கும்போது நான் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃபான ஒரு ப்ராசஸாக இருக்கும், இது ரிலையபிளாக இருக்கும், ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன கண்ட்ரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அதாவது இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணுறதே எந்த கண்ட்ரிலாம் இந்தியனுக்கு சேஃபோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மெயின்லி 4 மார்க்கெட் நாங்கள் இப்போது ஆல்ரெடி வேர் ஹவுசஸ் வச்சுருக்கோம். ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று யூகே. ஏன்னா யூகேலாம் ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் சீட்டா அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் நடக்கிற ட்ரேடில் இப்போது 0% டியூட்டியில் கூட ஆல்மோஸ்ட் 99.9% ப்ராடக்ட்ஸ்
டாக்ஸஸே இல்லாமல் இப்போ அங்கே இம்போர்ட் ஆகுது. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு த இந்தியன்ஸ். ஓகே. ஸோ இதனால அங்கே மார்க்கெட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈஸி அக்சஸ் மார்க்கெட்னு ஒரு 2 மார்க்கெட் இருக்குது, மலேசியா அண்டு யுஏஇ. நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஈஸி, ஒரு 3 hours to 4 hour ஃப்ளையிங் டைமில் இந்த கண்ட்ரி ரீச் பண்ண முடியும். அங்கே தமிழ் கம்யூனிட்டியும் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. இதில் மலேசியாலாம் எடுத்துட்டோம்னா வீசா கூட தேவையில்லை. இப்போது வீசாவே ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி நடந்து ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் இந்தியாவில் இங்கே மதுரையிலேருந்து ஒரு சென்னைக்கு போகிற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் இறங்கிட முடியும். ஸோ இதில் அங்கேயும் உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லை. ஸோ நம்மளோட அந்த வழக்கங்களும் அவங்களுடைய வழக்கங்களும் தமிழ் ஆல்மோஸ்ட் இருக்கும். அண்ட் நமக்கு என்ன ப்ராடக்ட் எல்லாம் தேவையோ இங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் தேவை. ஏன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆமாம். யூகேலையும் சரி, ஆஸ்திரேலியாலையும் சரி, அண்ட் மலேசியாவும் யுஏஇலையும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்க ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியும். இப்போ ஒரு 4 மார்க்கெட் இட் இஸ் வெரி அட்வைசபிள். ஓகே. ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டராக போகிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த பேப்பர் ஒர்க்லலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவர் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதை நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஷூர், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். அதாவது பேசிக்காகவே எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்குமெண்டேஷனுங்கிறது வெரி சிம்பிள் கம்பேரிங் டு இம்போர்ட். ஓகே. ஸோ இந்தியாவிலேருந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் அதாவது ஒரு சில ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இம்போர்ட்டரோட சைட்லையும் இது தேவைப்படும். நம்ம கண்ட்ரியில் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த டாக்குமெண்டேஷன் ஒரு தேவையே இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட்டரோட கண்ட்ரியில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நீங்கள் ஒரு வுட் பேஸ்டு ப்ராடக்டை நீங்கள் அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு மெஷினரி அனுப்புகிறீங்கன்னா, இன்கேஸ் அந்த மெஷினரியோட பேக்கிங்கில் நீங்கள் வுட்டன் பேலட் போட்டிங்கன்னு வைங்க, மெஷினரிக்கு அது ஆஸ்திரேலியாவுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா மெஷினரிக்கு பெருசாக டாக்குமெண்ட் தேவையில்லை. ஆனால் அந்த மெஷினரியை நீங்கள் பேலட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உடன் பேலட், குவாலிட்டி இஷ்யூஸ் க்ரோத் எதுவும் இல்லை அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபியூமிகேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே. அதை தானே அது ஃபியூமிகேட் பண்ணிட்டோம், ஸோ இதுலையுமே அதில் இந்த ஃபங்கஸ் க்ரோத் இதுக்கெலாம் சான்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபைட்டோ சானிட்ரின்னு ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்து வாங்கணும். இது இந்தியாவில் தேவையில்லை, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது அனுப்பும்போது தேவையில்லை. பட் அங்கே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒரு லாஸ்ட் ஃபார் தீஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் கன்சல்டன்சியில் நாங்கள் எங்களுடைய மெம்பர்ஸ்க்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இதை வந்து கைட் பண்ணுறோம். எண்ட் டு எண்ட் கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்குவோம். அவங்க ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்ககிட்ட நான் இந்த ப்ராடக்ட்டை உங்கள் வேர் ஹவுஸில் ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போதே அந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹெச்எஸ் கோடுக்கான எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் ப்ரொசீஜர் என்ன, இம்போர்ட் கிளியரன்ஸ் ப்ரொசீஜர் என்ன, அந்த கண்ட்ரியில் இதை ஸ்மூத்தாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். நாட் ஓன்லி த டாக்குமெண்டேஷன் சப்போர்ட், மார்க்கெட்டிங்க்குமே இந்த ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டில் சூட்டபுளாக இருக்குமா, அட்வைசபுளாக இல்லையாங்கிற வர ஒரு சின்ன மார்க்கெட் சர்வே கூட பண்ணி சொல்லிடுறோம். ஓகே. எந்த கண்ட்ரியில் நீங்கள் வந்து 2008 எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும், அடப்பா இந்த கண்ட்ரி இது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும், இம்போர்ட்டிங் ரூல்ஸ், இம்போர்ட்டர் பயங்கரமாக, அது எந்தெந்த கண்ட்ரிஸ்? யூஎஸ்ஏ நம்பர் 1 சொல்லலாம். எது எடுத்தாலும் நம்பர் 1 யூஎஸ்ஏ தாங்க. அதில் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி ரூல்ஸ் இதெல்லாம் ஒபே பண்ணணும் யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் டு தட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து கன்சியூமருக்கு ரொம்ப ஃபேவரான கண்ட்ரி. ஸோ எந்த அளவு நம்ம குவாலிட்டியாக இருக்கோ அந்தளவு நம்ம லாங் டேர்மாக இருக்கும். ரொம்ப நம்ம அடிக்கடி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பட் அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரிக்டாக ஒபே பண்ண வேண்டிய. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் மில்லட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஒரு கன்சைன்மெண்ட்டை. நாங்கள் யூஎஸ்ஏல மில்லட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மில்லட்ஸ் ஆர் அலௌட், ஓகேங்களா. பட் நான் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, என்னோட கன்சைன்மெண்ட்டை 2 கண்டெய்னர் 240 feet கண்டெய்னர்ஸ் ஒர்த் அரௌண்ட் 60 lakh rupees எனக்கு அங்கே இம்போர்ட் ஆக முடியல. ஓகே. ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது மில்லட் கிடையாது, இது சீடுன்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதை டிக்ளேர் பண்ணலை, அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன்னா மில்லட்ஸ்க்கு அலௌடு. பட் அவங்க சொல்கிற ரூல் என்னென்னா அதோட ஜெர்மினேஷன் வேல்யூ வந்து லெஸ் தென் 1% இருக்கணும். நான் உன் மில்லட்டை மண்ணில் நான் முளைக்க வச்சா அது ஜெர்மினேட் ஆகுமா ஆகாதா? ஸோ அப்போ நான் இதை சீடுன்னு ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ட்ரூ தானே? அதை மில்லட்டை உள்ளே போட்டால் முளைக்கும். பட் எங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப தெரியும், எங்களுக்கு வி அவேர் அபவுட் த ப்ரொசீஜர். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இதை வந்து ஸ்டீமில் குக் பண்ணிட்டோம். ஒரு நீராவியை பாஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் மெத்தடில் நம்ம குக் பண்ணி ட்ரை பண்ணதுனால அதில் ஜெர்மினேஷன் வேல்யூ கிடையாது. ஸோ இது தெரியாமல் ஒருத்தர் வந்து மில்லட் கேட்குறாங்க, ஒரு சோளம் கேட்குறாங்க, இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு மில்லட் கேட்குறாங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் அது இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அதை சீடுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சீடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா இம்போர்ட் பண்ண முடியாது. சீடுக்கு அங்கே அலௌட் இல்லை. சீட்ஸ் ஆர் பேண்ட், பட் மில்லட்ஸ் அலௌட்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்போத்திக்கல் திங்ஸும் சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ இது நம்ம அவேராக இருக்கணும். பெட்டர் இந்த மாதிரி எங்களை மாதிரி கன்சல்டன்ஸ் மூலமாகவோ இல்லை இதுக்கு இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்ஸே எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்க அதை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இன்றைக்கி அப்பேடாலெல்லாம் இன்றைக்கி கேட்டோம் நல்லா கைட் பண்ணுறாங்க. அண்ட் நானே ஒரு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர்னு நான் ஒரு ஃபோரமில் இருக்கணும். இந்த ஃபோரம் மூலம் கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய ஒரு ரியல் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸோட கனெக்ட் கிடைக்கும். ஸோ அவங்களோட நாலேஜ் ஷேரிங் இதெல்லாமே இருக்கும். சூப்பர். இப்போ மலேசியாவில் வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன் ப்ராசஸ், லேபிளிங் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து விற்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு மில்லட் பவுடரே நான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல லேபிளிங் ப்ராசஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்குது மலேசியாவில்? லேபிளிங் ப்ராசஸ் எல்லாமே இப்போது கிட்டத்தட்ட இந்தியாவுமே நம்ம மித்த கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக அந்த எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லி இந்த ஃபுட் சேஃப்டி நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் பெரிய ரொம்ப டஃப்பான ஒரு பார்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. என்னென்னா ஒரு சில எடிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு அங்கே அடிஷ்னலாக ஹலால் சர்டிஃபிகேஷன்ஸ், கோஷர் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் யார் ஒருத்தராக தான் எங்ககிட்ட ஒரு ப்ராடக்டை என்ரோல் பண்ணும்போதே எங்கள் மேப் ப்ரோக்ராம் மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் போய் நாங்கள் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு வெதர் this product is suitable to this market or not, அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் அவுட் பண்ண முடியாதாங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அப்பார்ட் ஃப்ரம் த ரிப்போர்ட் இப்போ ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வாங்கணுமோ அதையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதை வாங்குறதுக்கான கைட்லைன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஷேர்டு வேர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதாவது இது ஒரு ஷேர்டு வேர் ஹவுஸுங்கிறது இது ஒரு புது ப்ராசஸ் கிடையாது. நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லி நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் மட்டும் ஒரு கண்ட்ரியில் இருக்கும். அந்த வேர் ஹவுஸில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு அதை அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் ஷிப்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 பீசஸை ஒரே பாக்ஸில் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு 5 பீசஸ், இன்னொரு கஸ்டமருக்கு 1 பீசஸ், இப்படி பேஸ்டான ஆர்டர் நீங்கள் டெஸ்பேட்ச்க்கு டெலிவரி ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க. இது நடக்கும். பட் எங்கள் மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராம்ங்கிறது இது என்ன டிஃபர் ஆகுதுன்னா we do end to end support. இங்கே நீங்கள் ப்ராடக்டை இன்வாய்ஸ் பண்ணி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க இல்லை தூத்துக்குடியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டொமஸ்டிக் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணுறதுல இருந்து ஷிப்பில் எந்த வெசலில் நாங்கள் புக் பண்ணி அந்த வெசலில் எடுத்துகிட்டு போகிற ஷிப்பிங் காஸ்ட்டில் இருந்து இம்போர்ட் கிளியரன்ஸ் ஓட ஒர்க்கு அண்ட் இம்போர்ட்டில் உள்ள அங்கே லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் அண்ட் எங்களோட வேர் ஹவுஸில் கொண்டு போய் வைக்கிற வரை எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணிடுவோம். இதோட எங்கள் சர்வீஸ் முடிகிறதில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணி ஆகணுமே. வேர் ஹவுஸில் ப்ராடக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒன்ஸ் இன் 3 months ஆர் ஒன்ஸ் இன் 4 months வி அரேஞ்ச் சம் B2B ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஒரு டெலிகேஷன் மாதிரி நாங்கள் அங்கே பண்ணுறோம். ஸோ இதை நாங்கள் அங்கே எப்படி பண்ணுறோன்னா அங்கே உள்ள தமிழ் கம்யூனிட்டி, அங்கே உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்க மூலமாகவும் கனெக்ட் எடுத்து சேம் டைம் அங்கே உள்ள சோஷியல் மீடியாலையும் நாங்கள் லைக் டிக்டாக் இதிலெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ராடக்ட் அந்த ஒரு நாளில் அந்த வென்யூக்கு பையர் அண்ட் செல்லரை இன்ட்ராக்ட் பண்ண நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இது மூலமாகவும் அவங்க ஆர்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸும் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாங்கள் நிறைய ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸோடு நாங்கள் லிங்க் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் நீங்கள் உங்களோட ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னா அங்கே உள்ள அல்காரிதம் படி B2C நிறையா இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும்னா இட் இஸ் குட். இல்லை பட் சம்டைம்ஸ் இப்போ UAEலலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தனி லைசன்ஸே கூட தேவைப்படும். ஆமாம். அப்படி இல்லைன்னா அங்கே அந்த அந்த ட்ராப் ஷிப்பிங் கம்பெனிஸோட உங்களை நாங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ஃப்ரீ ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஜோனில் இருந்து நீங்கள் எண்ட் யூசருக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஓனருக்கு கொடுக்கும்போது தட் இஸ் ஃப்ரீ ஜோனில் இந்த ஆக்டிவிட்டி அலோட், இதுக்காக செப்பரேட் லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த ட்ராப் ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு அவர் மார்க்கெட் பண்ணி அவர் ஆர்டர் எடுப்பார். அவருக்கு ஆர்டர் வரும்போது உங்ககிட்ட PO ரிலீஸ் பண்ணுவார். அந்த POவை எங்களுடைய தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்கள் ப்ராடக்ட் B2Cலையும் ஈஸியாக சேல் ஆகிடும். ஓகே. இப்போது நான் ஒரு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கேன். நான் வந்து கைமாற்றி விடக்கூடிய ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கேன்.
எனக்கு இந்த பிஐசியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? சேம் எங்கள் பிஐசி அப்படிங்கிறதோட பிஐசி குளோபலோட மெயின் இன்டென்ஷனே இந்த மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராமோட ஒரு இன்டென்ஷனே வந்து இட்ஸ் மெயின்லி ஒரு ஸ்டார்ட் அப் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு கிக் ஸ்டார்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்குள்ள அந்த ட்ரேட் பேரியர்ஸை நாங்கள் தடுக்கணுங்கிறது, ஈஸியாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இதில் இங்கே இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இந்தியன் மெர்ச்சன்ட் மட்டும் இல்லை, ஒரு சில கம்பெனிஸ் இருக்காங்க இந்தியன்ஸ் சைனாவில் இருந்து எங்களுடைய இம்போர்ட் பண்ணி கூட டேரெக்டாக எங்கள் வேர் ஹவுஸில் வச்சு அங்கேருந்து எங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னா எங்ககிட்ட ஜாயின் பண்ணும்போது மெயினாக நிறைய காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். கட் ஆகும். எவ்வளோ பர்சன்டேஜ் கட் ஆகும்? அரௌண்ட் ஒரு 70 to 80% கூட குறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இங்கே இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரர் இல்லை ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் எப்படி வேணாலும் இருக்கிறோம். இங்கேருந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை என்கிட்ட மலேசியாவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, நான் அவங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்பணும். நான் சின்ன சாம்பிள் அனுப்புனா கூட ஒரு 500 grams to 1 kg அது வால்யூம் வந்துடும். இந்த 1 kgயை நான் லீடிங் கொரியர் சர்வீஸ் ப்ரொவைடர் நான் யாருக்கிட்ட கொடுத்தாலும் ஒரு 5,000 rupeesலேருந்து 7,000 rupees வரை எனக்கு காஸ்ட் வந்துடும். ஸோ நான் ஒரு 3 ஷிப்மெண்ட், ஒரு சாம்பிள் ஷிப்மெண்ட் ஒரு மந்த்துக்கு நான் அங்கே மலேசியாவுக்கு பையர்ஸ் வேரியஸ் பீப்புளுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். இதுவே எனக்கு 15,000 rupeesக்கு மேலே எனக்கு போயிடுது. இப்போ மலேசியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய வேர் ஹவுஸ் சர்வீசஸ், இந்த மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராம்க்கான சர்வீஸ் பார்த்தோன்னா பெர் மந்த்துக்கு 12,500 rupees ஃபார் 400 kg ஆர் 1 CBM வால்யூம். ஓகே. ஸோ அப்போ வெறும் 400 கிலோ ப்ராடக்டை நீங்கள் வெறும் 12,500 ரூபாயில் இங்கே உள்ள ஷிப்பிங், இம்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி 1 இயருக்கு நீங்கள் எங்கள் வேர் ஹவுஸ்லேயும் நீங்கள் ஸ்டாக் பண்ண முடியும். ஸோ இது இப்படி இருக்கும்போது இது ரொம்ப சீப் தான். சீப் தான், ரொம்ப சீப். ஸோ இது ரொம்ப ஈஸியாக அவங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பீப்புள்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சாம்பிள் பார்க்கணுன்னு நினச்சி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், காம்படிஷன்ஸ் வெரி ஹை. ஆமாம். நீங்கள் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி நான் நாளைக்கு டிஹெச்எல்லையோ ஃபெடெக்ஸ்லையோ கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் போகிற வர பையர் வந்து வெயிட் பண்ண மாட்டார். இன்றைக்கி நம்ம ப்ராடக்டை ஒருத்தர் ரீச் பண்ணிட்டோன்னா எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக சர்வீஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துடணும். இப்போ இதே என் ப்ராடக்ட் மலேசியாவிலோ யூஏஇலோ அதே அந்த கண்ட்ரிக்குள்ளே இன்னஹவுஸில் வேர் ஹவுஸில் இருந்ததுன்னு வைங்க, நான் இமீடியட்டாக என்ன பண்ணலாம், சேம் டே டெலிவரி கொடுக்கலாம். ஸோ நான் சேம் டே டெலிவரி கொடுக்குற ஒரு சப்ளையரை ஒரு பையர் ப்ரிஃபர் பண்ணுவாரா, இல்லை நான் பேஸ்டான ஆர்டர் நான் ஒரு வாரம் கழித்து கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் பொறுமை இல்லை. அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு காம்படிட்டர் லீஸ்ட் கோட்டோ நல்ல குவாலிட்டியோ கொடுத்தாங்கன்னா அங்கே சுவிட்ச் ஆகிடுவாங்க. எனக்கு இப்போது ஒரு டவுட்டு, மலேசியாவில் ஆர் இப்போ ஓவராலாக உங்களுடைய எக்ஸ்போர்ட் நாலேஜ் பிரகாரம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நல்லா போகுது? ஸோ இன்றைக்கி இந்தியன் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துட்டோன்னா நம்பர் 1ல் இருக்க எஃப்எம்சிஜி. நம்ம எஃப்எம்சிஜி குட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் அது காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹெல்த் கேராக இருந்தாலும் சரி, இது நான் ரொம்ப சூப்பராக இந்தியன் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் எஃப்எம்சிஜினாலே இந்தியன் எஃப்எம்சிஜிக்கு, ஏன்னா நான் இங்கேருந்து ஒரு மலேசியாவுக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு யூகேக்கு நான் கொடுக்குறதா இருந்தாலும், நான் மெயினாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம அனுப்புகிற கண்ட்ரி தான் வேறையே தவிர நம்மளோட கன்சியூமர் யார்? நம்ம கன்சியூமர் இஸ் இந்தியன்ஸ். மெயின்லி இப்போ இங்கே உள்ள மஞ்சள் தூள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த மஞ்சள் தூளை வாங்கி இல்லை மிளகாய் தூளை வாங்கி ஒரு யூகே பீப்புள், ஒரு பிரிட்டிஷ் வந்து ஒரு சாஸ் செய்ய போகிறதில்ல. கண்டிப்பாக நம்ம இந்தியன்ஸ் தான் கன்சியூமர். ஸோ அப்படி இருக்கிறதா இந்தியன் கன்சியூமருக்கு நீங்கள் எங்கே போனாலும் நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வந்து தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பே லீஃப் நான் யூஎஸில் என்னோடய கிளைண்ட் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு. சாதாரண பே லீஃபை வந்து எப்படி நம்ம இங்கே ஒரிகனோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ஒரு பாட்டிலில் வருதோ, ட்ரைடு பே லீஃபை இதே மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டாக கொடுக்குறாரு. அங்கே அது அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. ஸோ இது யூகேலையும் நல்லா போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கே அங்கே நிறைய டிமாண்ட் இருக்குது. பட் அதுக்கு இங்கே சப்ளை தான் இல்லை. இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும், நல்லா போகும். ஒன்று எஃப்எம்சிஜி சொன்னேன். அடுத்து பேபி கேர் ஐட்டம்ஸ் நல்லா போகுது. ஸோ லைக் பேபி கேர்னா இது இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபீடிங் பாட்டிலாகவே இருக்கட்டும், நீங்கள் அங்கே கிடைக்கிற ஒரு பிராண்டை விட இங்கே உள்ள ஒரு நல்ல ஒரு பாப்புலர் பிராண்ட் இந்த மாதிரி பேபி கேர் ஐட்டம்ஸ் இருக்கட்டும், டயப்பர்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல மார்க்கெட் இருக்குது. அடுத்து நம்ம ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போகுது. நம்ம இந்தியன் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து நல்ல வேர்ல்டு வைட் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ ஹோம் டெக்ஸ்டைல் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு இன்றைக்கி ரெடி டு ஈட் என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் பண்ணுறாரு யூஏஇயில், என்னோடய வேர் ஹவுஸில் அங்கே ஸ்டாக் பண்ணி மார்க்கெட் அக்சஸ் ப்ரோக்ராமில் பண்ணுறாரு. ஒரு மதுரையை சேர்ந்த ஒருத்தர் மட்டன் சுக்காவே பேக் பண்ணி அங்கே கொடுக்குறாங்க. ஓகே.
டீஹைட்ரேட் பண்ணி டீஹைட்ரேட்லாம் இல்லை, நீங்கள் இட்ஸ் ரெடி டு ஈட். ஓ இதுக்கு ஒரு ப்ராசஸிங் இன்றைக்கி வந்துருச்சு. இட்ஸ் அமெரிக்கன் டெக்னாலஜி. இந்தியன் கவர்மெண்ட்டே அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் அதை பேக் பண்ணிங்கன்னா, அதை பேக்குடு ஃபுட்டை அப்படியே அதில் உள்ள ஒரு சிம்பிள் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் கில் பண்ணிட முடியும். ஒன்ஸ் அதை பேக் பண்ணதுக்கப்புறம் கில் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதில் பாக்டீரியா க்ரோத் இருக்காது. 9 months to 1 year ஷெல்ஃப் லைஃப். இங்கே உள்ள ஜிஐ ஃபுட் இருக்கு இல்லையா, ஆமாங்க. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவே அங்கே கொடுக்கலாம் 9 months வர செல்ஃப் லைஃப்பில். ஓகே. இங்கே உள்ள திண்டுக்கல் மட்டன் பிரியாணியாகவே கொடுக்கலாம். நீங்கள் அங்கே போய் நீங்கள் உள்ள தண்ணி ஊற்றணும் வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே சூடாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். ம். அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இந்தியாவில் இருந்தானே கொடுக்க முடியும். இந்த டேஸ்ட் வந்து ஜென்யூனிட்டி அங்கே அப்படி தானே இருக்கும். சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மித்த கண்ட்ரீஸில் இருக்குது. கைஸ், இப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து அலைஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாரோட ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டாக உங்களை டேக் ஓவர் பண்ணுறாங்க. உங்கள் ப்ராடக்டை அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நீட்டாக ஒரு ஷேர்டு வேர் ஹவுசஸ் ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்குறாங்க. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஷேர்டு கன்சைன்மெண்ட்டுக்கான ஒரு சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. உங்கள் ப்ராடக்டை அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் அவங்க கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறது ரொம்ப 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 மினிமலிஸ்டிக்கான ஒரு ப்ரைஸ் தான். நான் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் தைரியமாக தாராளமாக இவங்க கூட நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். நான் சேரன் அகாடமியிலேருந்து ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தெம். பிகாஸ் சிவா சார் எனக்கு ஒரு 2 yearsஆக தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஜென்யூனான ஒரு பர்சன். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தெம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் தெம். சார், நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எங்கேயாவது லாஸ் பண்ணியிருப்பீங்களா சார்? நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. எங்கே பண்ணியிருக்கீங்க? ஈவன் இப்போ யூஎஸில் கூட இப்போ ரீசெண்டாக கூட ஒரு லாஸ் வந்தது. அப்படியா? ஆமாம். என்ன ரீசெண்டானா இப்போ வார் இந்த டைம்ல இல்லை, கரெக்டாக வாருக்கு முன்னாடி யூஎஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தது. நான் அரேகா பிளேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் வெரி லீகல், வெரி கிளியர். ஓகே. எனக்கு என்னென்னா, எனக்கு வீக்லி ஒரு ஷிப்மெண்ட் அமெரிக்காவுக்கு போகும். சரிங்க. எவ்ரி வீக் அரேகா 40 feet கண்டெய்னர். ஓகே. ஒரு 40 feet கண்டெய்னர் ரஃப்லி ஒரு மினிமம் 20 lakhs to 25 lakhs வரும். சரிங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு போன வருஷம் 2020 மே 8ஆம் தேதி கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு ரூல் போடுறாங்க யூஎஸில். ஸோ அந்த அரேகா பிளேட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுங்க. எஃப்டிஏ ரெகுலேஷன்ஸ் படி அரேக்காவில் உள்ள ஒரு டாக்ஸிக் கண்டென்ட் வந்து அந்த நட்டில் இருக்க ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இந்த பிளேட்ஸ்லையும் அது லாங் டேர்மாக கன்சப்ஷன் பண்ணும்போது கேன்சருக்கான காசஸ் இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா, அங்கே போய் லேண்ட் ஆகும்போது கஸ்டம்ஸ் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் கண்டெய்னர் அங்கே அவங்க ரூல் போட்ட செகண்ட் டே அங்கே ரீச் ஆகுது. அடுத்த கண்டெய்னர் அந்த மிட்ஸியில் இருக்குது. இன்னும் ஒரு 15-20 நாளில் டெலிவரி ஆகுங்கிற ஒரு இதில் இருக்குது. எவ்வளோ கன்சைன்மெண்ட் காஸ்ட்? ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்டும் மினிமம் ஒரு 20 to 23 lakhs. மூணாவது கன்சைன்மெண்ட் கிளம்பி 5 நாள் ஆகுது. ஸோ அந்த 3 கன்சைன்மெண்ட்டுமே இப்போ என்னோட இம்போர்ட்டர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாப் ஆல் த கன்சைன்மெண்ட். அடுத்து எனக்கு 1 year கான்ட்ராக்ட் இருக்குது, இனி வர கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கான குட்ஸ் வந்து எனக்கு செயிலிங்கில் இவங்க அங்கே போய் லேண்ட் ஆனது எல்லாம் சேர்த்துருக்கு. இப்போ பேமெண்ட் அப்படின்னா பையர் வந்து டிஃபால்ட்டர் கிடையாது. ஸோ அவர் மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னா, எனக்கு பேமெண்ட் எல்லாமே அங்கே ரீச் ஆகும்போது தான் எனக்கு பேமெண்ட் கிடைக்கும். எங்களோட டேர்ம்ஸ் என்னென்னா, அட்வான்ஸ் ஏன்னா ரொம்ப லாங் டேர்மாக நாங்கள் பண்ணுறோம், கான்ட்ராக்டில் எவ்ரி இயர் இருக்கும். அவர் அட்வான்ஸ் பே பண்ணி அவரோட ஃபினான்ஷியல் இதை ரொம்ப இது பண்ண மாட்டார். ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிடுவார். நாங்கள் பிஎல் ஸ்கேன் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா இமீடியட்டாக அவர் ப்ராடக்டை எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு 3 கன்சைன்மெண்ட் பேமெண்ட்டும் வாங்க முடியாது. ஸோ இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது நான். ஏன்னா இது கமர்ஷியல் ரிஸ்க் கிடையாது. பையர் வந்து இது கிடையாது. ஸோ ஒரு இப்போ கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் இது. அப்போ இதை திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு நம்ம காஸ்ட் வந்து வரும். அங்கே போய் ரிட்டர்ன் ப்ராசஸ் அவங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ்னு வாங்குறதுக்கு அங்கே ஒரு சார்ஜஸ் வந்துடும். ரிட்டர்ன் செயிலிங்னு வரும்போது இங்கேருந்து போன ஷிப்பிங் காஸ்ட்டு, அங்கேருந்து வர ஷிப்பிங் காஸ்ட்டு, இதுவே நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னருக்கு இன்றைக்கி $7,000-8,000 வருதுன்னு. அப்போ $8,000-16,000 வந்துடும் இங்கே இம்போர்ட் கிளியரன்ஸ். சரி, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாம் அவங்க லேபிளிங் பேக்கிங் எல்லாம் இருக்கும். இதை நான் திருப்பி ரீபேக் பண்ணி இங்கே யார்கிட்ட நான் விற்கிறது? என்ன ஆச்சுங்க அது? ஸோ அது நல்ல வேலை என்னோட கன்சைனி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். இது என்னென்னா, நான் கன்சைன்மெண்ட் எடுத்துக்கிறேன், நான் உனக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறேன்,
இது ஏன் கவர்மெண்ட்டில் உள்ள பிரச்சனை? கவர்மெண்ட் வந்து எந்த வித இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் சடனாக இது வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. எனக்கு லாஸ்ன்னு சொல்லி நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நான் அந்த 3 கன்னுமே எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. பட் ஒரு 5% இந்த மாதிரி லாஸ் வந்தது. அது என்னோடய ப்ராஃபிட்டில் ஒரு லாஸ் தான் நினச்சிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணுற என்னென்னா, ஒரு கன்சைனியை நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் என்கிட்ட பொருள் வாங்குகிற ஒரு ட்ரேடராக நான் பார்த்துருந்தேன், பையராக மட்டும் பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி நான் பயங்கர பிரச்சனையில் மாட்டியிருப்பேன். என்னோட விஷயம் என்னென்னா, நான் யாராக இருந்தாலும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஆமாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிடுவோம். இந்த ரிலேஷன்ஷிப்பால் எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஐ சேவ்டு அதை. என்னை வந்து என்னோட ரூல்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு எனக்கு என்னோட லாஸை சேவ். பெரிய விஷயம். அவரும் அந்த அளவுக்கு எத்திக்கலாக அவர் இருந்திருக்காரு. அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக யோசிக்கிறாரு. அவருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அவர் நினச்சிருந்தாருன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கையை விரிச்சிருக்கேன். ஒன்றுமே சொல்ல வேண்டாம், எனக்கு ப்ராடக்ட் வேண்டாம், எனக்கு கவர்மெண்ட் இதாகிடுச்சு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஃப்ரைட்டு பே பண்ண மாட்டேன், காஸ்ட்டு பே பண்ண மாட்டேன், ஃபோனே எடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். என் கவர்மெண்ட்கிட்டையும் அங்கேயும் எம்பசிலையும் போய் மன்றாட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே இசிஜிசியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ப்ராடக்ட் அவர் எடுத்துகிட்டு பணம் தரலைன்னா சொல்லுங்கள், இல்லை கப்பல் உள்ள முங்கிருச்சா சொல்லுங்கள், மெரைன் ரிஸ்க் இருக்குது. இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியும், கை விரிச்சிட்டாங்க. இது என்ன பண்ண முடியும்? ஸோ அதுதான் நீங்கள் கேள்விப்பட்டதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்தது இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டதுலேயே வந்து எப்போ நமக்கு இது நடக்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும் சார். இப்போ என்னென்னா, இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு கிளைண்ட்டே வந்திருக்கிறாரு. என்ன பண்ணார், இப்போ ஒரு மீட்டிங்க்கு நான் ஸ்பீக்கராக போகும்போது தான் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் இருக்குது, நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு ஸ்பீக்கர் நான் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பையர்ஸ் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி யூஏஇலலாம் இது மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நமக்கு பேமெண்ட் ரெசிப்ட் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு, பட் அவங்களால அந்த பேமெண்ட் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஒருத்தர் நான் சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். ஒரு நெக்ஸ்ட்டு 2 days கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்தது, சார் இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஸ்பீக்கர் அது பண்ணீங்க, உங்கள் மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன், என்ன நீங்கள் சொன்னது நடந்துருச்சு, என்ன நடந்துருச்சு? இல்லை சார், ஒரு பையர் வந்து என்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தாரு, தேங்காய் ஒரு கண்டெய்னர், பொள்ளாச்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கண்டெய்னர் ஆர்டர் கொடுத்தாரு. இந்த ஆர்டரில் வந்து நானும் அவரை நம்பி பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், பேமெண்ட் டைம் வந்துன்னா 100% நீங்கள் ஸ்கேன் காப்பி ஆஃப் பிஎல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிஎலோட காப்பி கொடுத்த உடனே நான் பேமெண்ட் தருவேன்னு சொன்னார். 1 week 2 week அப்படி இப்படி பிஸியாக இருக்குது, பட் ஒன்றும் இல்லை, நீ பேமெண்ட்லாம் பயப்படாதீங்கன்னு சொன்னார். நான் நம்பிட்டு இருந்தேன். கடைசியாக என் கன்சைன்மெண்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, தட் இஸ் ஃப்ரைடே, அந்த ஃப்ரைடே வந்துட்டு கன்சைன்மெண்ட் ரீச் ஆக போது, குயிக்காக நீ எனக்கு பிஎல் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா பேமெண்ட்டுன்னு கேட்டேன். ஒரு பேங்க்கோட பேமெண்ட் காப்பியை கொடுத்ததுக்கப்புறம் சாட்டர்டே தான் சார் உங்கள் ப்ரோக்ராம் எனக்கு நான் வந்து அட்டன் பண்ணேன், நீங்கள் சொன்ன உடனே எனக்கு டவுட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், மண்டே மார்னிங் வந்து பேமெண்ட் வரலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் போட்டேன். மெசேஜ் டபுள் டிக் ஆகுது, எனக்கு ரிப்ளை வரல. எனக்கு நீங்கள் சொன்னதுனால நான் வந்து எனக்கு உடனே சந்தேகம் வந்து அந்த பேங்க்கு கால் பண்ணி இந்த ரிசிப்ட், நான் இங்கே உள்ள பேங்க் கால் பண்ணால் மேபி ஸ்விஃப்ட் சம்டைம்ஸ் டிலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நீங்கள் சொன்னது என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், அந்த உள்ள மெஷ்ரக் பேங்க்குக்கு, நான் அந்த கண்ட்ரியில் உள்ள பேங்க்குக்கு நான் அந்த ரெசிப்ட் அனுப்பிச்சு இந்த பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு நான் அங்கே கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இது சீம்ஸ் இட்ஸ் ஃபேக். நீங்கள் வந்து உடனே கன்சர்ன் இப்போ உங்கள் கண்ட்ரியில் எங்கே நீங்கள் லீகலாக மூவ் பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார். இப்போ மண்டே இன்னைக்கு உடனே நான் இது பண்ணால் என் கன்சைன்மெண்ட்டை டெலிவரி எடுத்துட்டாங்க சார். எடுத்துட்டேன், ஃப்ரைடேவே எடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அவருக்கு இன்சூரன்ஸில் கிளைம் ஆகுமா? இப்போ அவருக்கு இன்சூரன்ஸில் கிளைம் ஆகும், ஆனால் அவருக்கு அந்த இசிஜிசி மித்த இன்சூரன்ஸ் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அது போடல அவர். நாங்கள் என்ன பண்ணோம், அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக உடனே அவர் சொன்னதுனால நாங்கள் அங்கே எம்பசியில் உள்ள ட்ரேட் சேம்பருக்கு நாங்கள் அங்கே இன்டிமேட் பண்ணி அந்த கன்சைன்மெண்ட்டை நாங்கள் ட்ராக் பண்ணி பண்ணால் அந்த கம்பெனி அந்த கன்சைன்மெண்ட் ரிசீவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவர்கிட்ட லைசன்ஸ், இவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக லைசன்ஸ் காப்பிலாம் வாங்கியிருக்காரு. ஆர்டர் வரும்போதே உங்கள் லைசன்ஸ் கொடுங்க, நாங்கள் பண்ணுங்கள் எல்லாமே வாங்கியிருக்காரு. லைசன்ஸே ஃபேக், அந்த நம்பரே வந்து வேறு ஒருத்தருக்கு. அப்போ எனிவே இம்போர்ட் கிளியரன்ஸ் பண்ணும்போது இது யார் கிளியரன்ஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறவங்க மேலேயும் கேஸை நாங்கள் இந்த கன்சைனி ப்ளஸ் அவங்களையும் கேஸ் ஃபைல் பண்ண உடனே அவங்க மூலமாக ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. வி ரெக்கவர் த பேமெண்ட். சூப்பர். ஸோ இதுவுமே என்ன வேல்யூ? 30 lakhs. வாப்பா தேங்காய். சூப்பருங்க. இல்லை ரெக்கவர் பண்ண முடியாதது இருக்குது.
ஒரு கிளைண்ட் இதே ரைஸ் பண்ணார், 30% அட்வான்ஸ் கொடுக்குறேன், ரிமைனிங் வந்து எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் 15 டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, பாஸ்மதி ரைஸ் ஒரு கண்டெய்னர் இங்க இது எந்த கண்ட்ரி? யுஏஇ யூஏஇ தான். இந்தியாவில இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இவர் என்ன ஆகிருக்கு, இங்கேருந்து ஒரு கண்டெய்னர் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாரு. 30% பேமெண்ட் அட்வான்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. வாங்கிட்டு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. கண்டெய்னர் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பையர் அவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இன்னும் நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எனக்கு நான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இந்த கண்டெய்னர் ரீச் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு அட்வான்ஸை பே பண்ணி, நான் மீதம் இருக்க 70% பேமெண்ட் பே பண்ணிடுறேன். பே பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் 10 கண்டெய்னர் ரைஸ் தேவைப்படுது, உங்கள் ப்ரைஸ் எனக்கு ரொம்ப உங்களோட ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்குது, இந்த 10 கண்டெய்னருக்கு நான் அட்வான்ஸ் தரேன், பட் என்னால் 30% தர முடியாது, 15% தான் தர முடியும், சேம் பேமெண்ட் டைமில் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மீத 10%, அதாவது 10 கண்டெய்னருக்கு கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் 15% கொடுத்துருக்குறாரு. இந்த டோட்டல் கன்சைன்மெண்ட் வேல்யூ 3 கோடி ரூபா. ஸோ அந்த 3 கோடி ரூபாயை வாங்கிட்டு இவங்க வெறும் 3 கோடி ரூபாய்க்கான அட்வான்ஸ் வந்து 45 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் வரல. பட் ஸ்டில் பையர் இஸ் ரெஸ்பாண்டிங், ஆன்சர் திருப்பி ப்ராடக்ட் எல்லாம் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் இவங்க இன்னும் 2 கண்டெய்னர் அனுப்புகிறாங்க இந்த டைமுக்குள்ளே. அதுக்கப்புறம் பேமெண்ட் நேராகவே போகிறாங்க. நேராக போன உடனே பையர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை, அவரே ரூம் புக் பண்ணுறாரு, எல்லாம் பிக்கப் ட்ராப் எல்லாமே கம்பெனிக்கு பண்ணிவிட்டு எல்லாம் வேர் ஹவுஸ்லாம் பார்க்க சொல்கிறாரு. இன்னொரு 15 நாளில் தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 லட்ச ரூபா மட்டும் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இவர் அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. திரும்ப அதுக்கப்புறமும் பேமெண்ட் வரல. அகைன் ஒரு யுஏஇ போகிறாரு. போகும்போது நேராக அப்போது அந்த டைமில் தான் அவங்க வந்து என்எஃப்ஆ காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் சொல்கிறேன், முடியலைன்னா அங்கே உள்ள செக் வாங்கிடுங்க, அங்கே ஏதாவது லோக்கல் செக் ஒன்று கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதையும் இவர் போகும்போது கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே ஒரு பையர் என்ன லோக்கல் செக்குன்னு சொன்னோன்னா அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சப்ளையருக்கு ஒரு பெரிய பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு நாளைக்கு நான் செக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் திருப்பி இதை நம்பி இவர் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ரிட்டர்ன் இந்தியா வந்துட்டார், செக்கை வாங்காமலே. இதுதான் இவர் பண்ண தப்பு. நம்மளை நல்ல கிளைண்ட்டை சிவசங்கர் வந்து நம்மளை யோசிக்க வச்சுட்டாரு அப்படின்னு. இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுறாங்க, எந்த ரிப்ளையுமே இல்லை. திரும்ப யுஏஇ போகிறாரு. அவங்க ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க ஆஃபீஸே இல்லை. அந்த வேர் ஹவுஸ் காலியாக இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு சொல்லி அந்த பேனிக்கில் இமீடியட்டாக என்னையும் காண்டாக்ட் பண்ணலை. இது எல்லாமே அப்புறம் இவங்க லோக்கல் போலீஸ், ஏன்னா அவரும் அந்த பையரும் ஒரு இந்தியன்கிறதுனால இங்கே லோக்கல் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இதெல்லாம் நிறைய ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்க. பட் திருப்பி என்ன ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் என்னை ரீச் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் இது கேட்கல, ரெக்கவர் பண்ண முடியலை. கடைசியாக போனால் அதே பையர் அதே அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லேயே இந்த ரைஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே ஒரு வேறு கம்பெனி நேமில் போர்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எம்ப்ளாயிஸ் எல்லாம் அதே ஆள், லைசன்ஸ் வேறு ஆள், ஒன்றும் பண்ண முடியல. பட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடைசியாக நாங்கள் எம்பசி இதெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வந்தோம். ஏன்னா வேறு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த பிரச்சனையில் இதே மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் தான் கொண்டு வர முடிச்சு. பேமெண்ட் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அதை ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணிடுவோம். அந்த டிலே பண்ண தான் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த இதுக்காக தான் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ப்ரோக்ராமே வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணுறது. நிறைய பேர் சின்ன ஆளுங்க, பெரிய ஆளுங்க சம்பவம் தேர் மேனேஜிங் எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த புது ஆள் பிகினரு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய தப்பு நடந்துருது. அவசரம், காசு இல்லை, காசுன்னு ஒன்று காம்ப்ளைன்சஸில் கூட சம்டைம்ஸ் நடக்குது. இப்போ அங்கே கொண்டு போய் இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ அந்த பையர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அவருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் வேணான்ட்டாருன்னு வைங்களேன், இவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஊரில் இவரை தனியாக விட்ட மாதிரி ஆகிடுது. இப்போ இதே நம்ம வேர் ஹவுஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முதல்ல இங்கேருந்து அந்த கண்ட்ரியோட ப்ரொசீஜர் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிச்சு கொண்டு போகும்போது இந்த மாதிரி ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வர்றதில்லை. அதுக்கு மேலே வராத நம்ம வேர் ஹவுஸில் கொண்டு போய் வச்சுருவோம். நம்ம ப்ராடக்ட் நம்ம வேர் ஹவுஸில் இருக்கட்டும், பொறுமையாக சேல் பண்ணுவோம். யார் வர்றாங்களோ நம்ம ப்ராடக்டை வந்து பார்க்கணுங்கிறவங்க நேராக வந்து பார்க்கட்டும். நம்ம ப்ராடக்டாகவே இருக்கட்டும். நீங்கள் அனுப்புங்க, இல்லை எஸ்ஜிஎஸ்சில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள், அது எதுவுமே வேண்டாம். ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, வந்து ப்ராடக்டை செக் பண்ணுங்கள், ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள், ஓகேவா லிஃப்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு பேமெண்ட்டை பண்ணுங்கள், நாங்கள் இன்வாய்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது சேஃப் ஆகிடுது. மேபி மார்ஜின் பெருசாக இல்லை, நிறைய இல்லைனாலும் பட் சேஃபாக இருக்கும். பயப்பட வேண்டாம் சார். எப்போவுமே வந்து என்னுடைய
இன்டர்வியூவை ஒரு ஒரு கேள்வியோடு நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து 2008 பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த கேள்வி நான் என்னோடய எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வி. அனுபவ ரீதியாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு 3 அட்வைசஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லணுன்னா என்ன அட்வைசஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இங்கே என்ன தப்பு பண்ணுறாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து எக்ஸ்போர்ட்டராக கன்வெர்ட் ஆகும்போது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஸோ என்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நான் விற்கணும்னு நினைக்கிறேனே தவிர அந்த ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டுக்கு தேவையா, ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை நான் விற்கணுங்கிறத பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது நம்ம கண்ட்ரியில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் உள்ள விஷயம். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறதே இல்லை. என்கிட்ட நிறைய கன்சல்டன்சிக்கு வருவாங்க. 1 இயருக்கு முன்னாடி வந்து கன்சல்டேஷன் எடுத்திருப்பாரு. ஸோ அவரும் சொல்லுவார், சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி பண்ண மாட்டார். ஏன்னா நிறைய விஷயம் கற்றுக்குறாங்கன்னு இருக்கிறத விட நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப கம்மிங்க. நீங்கள் அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை ரியல் டைமாக நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ரியல் டைம் சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும். சூப்பர். ஸோ இது கண்டிப்பாக வேணும். அடுத்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம வந்து இந்த ஒரு பிஸ்னஸில் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே வச்சுருப்பாங்க. இது உண்மையே ரொம்பவே ஒரு கிரிஞ்சான விஷயம் தான். ஆமாம். நினைப்பேன். ஏன்னா வெளியில் சொன்னோம் அப்படின்னா அவன் திருடிட்டு போயிடுவாங்கங்கிறது. இவர் என்னோட காம்படிட்டர், அவர் என்னோட காம்படிட்டருங்கிறது. ஸோ என்னை பொறுத்தவரை காம்படிட்டருங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நான் யாராக இருந்தாலும் இன்ஸ்டெட் ஆஃப் காம்படிட்டிங் கொலாபரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பர். ஸோ கொலாபரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்கள் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, ஒரு நெட்வொர்க் பண்ணுங்கள். அவரை காம்படிட்டராக திங்க் பண்ணுறத விட கொலாபரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்குது, தூரமே இல்லை. சூப்பர் சார். அண்ட் தேங்க்யூ சார். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ வேல்யூஸ் எங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க. அண்டு ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல் எக்ஸ்போர்ட்டர் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், அவன் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுவான், அவனுக்கு நீங்கள் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நிறைய வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சேரன் அகாடமி சார்பாக உங்களுடைய ஸ்தாபனம் மென்மேலும் வளர நாங்கள் மனதால் வாழ்த்துறோம். அண்ட் கைஸ், சாரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஒன்ஸ் அகேன் உங்கள் பொன்னான நேரத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உசைன் சார். என்னுடைய நோக்கம் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் யூனிவர்சல் மார்க்கெட்டை ரூல் பண்ணணுங்கிறது தான். கண்டிப்பாக நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. நல்ல பிராண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போகிறதுக்கு திங்க் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.